80s 50s 30s 10 வயசு 5 வயசுன்னு எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய தொடர்ந்து பல வருடங்களா ஃபிட்னஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நீங்களாம் வந்து உடல் ஆரோக்கியம் தான் என்ன வேணா சாதிக்கலாம்னாரு. எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறது வந்து நான் 71 71 வயசுல வந்து 53 ஆண்டுகள் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். புலி விழும்போது வழி நடந்த எந்த கல்லும் சிலையாக முடியாது. கரெக்ட் தான் இல்ல? உண்மைதான். இன்னைக்கு ஜென்ஸ் கிட்ஸ் பையன் 21 வயசு ஆகுது, அவனுக்கு எதுவும் சொன்னா இப்ப கேட்கவே போறது இல்லை. அவன் சின்ராசுக்கு நந்தினி கிடைச்ச மாதிரி எங்களுக்கு யாராவது நந்தினி கிடைப்பாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் சார். இவனை கொன்னுடலாமா? தாய் கிழவி ராதிகா, சாரி சாரி தப்பா சொல்லிட்டேன், மனைவி ராதிகா. இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில டயர்ட் ஆகாம ஓடுறதுக்கான அந்த ஃபியூல் எங்க இருந்து எடுத்துக்கிறீங்க? பேஷன் டு ஒர்க் அண்ட் சினிமா என் தொழில் அண்ட் பேஷன் இஸ் தேர். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மிஸ்டர் எக்ஸ் டீம்ல இருந்து வரப்போற அந்த நபர் ஒரு லெகசி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம நிறைய டொமைன்ல வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டொமைன்ல வந்து நமக்கே வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருவோம், கொஞ்சம் காம் ஆயிருவோம். ஆனா இவர் அப்படி கிடையவே கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டைமும் ஓடுற குதிரையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு, அதுல பயங்கரமா பண்ணுவேன். எனக்கு வில்லன் கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு, அதுல பயங்கரமா பண்ணுவேன். ஹீரோவா பண்ணுவேன், கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணுவேன்னு சொல்லி தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய 80s 50s 30s 10 வயசு 5 வயசுன்னு எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய த லெஜெண்டரி ஆக்டர் சரத்குமார் சார் ஆன் டு த ஸ்டேஜ். சரத் சார், காலேஜ்னு சொன்னா என்ன சார் ஞாபகம் வருது சார்? காலேஜ் ஞாபகம் வருது. சூப்பர் சார், அவ்வளோதான். சரத் சார் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆண்டி இந்த தக்கு கொடுக்கறதுல சார் அடிச்சுக்கவே முடியாது. சொல்லுங்க சார், நம்ம காலேஜுக்கு வந்ததில் எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் கல்லூரிக்கு வந்ததுக்கு வந்து இட் இஸ் நாஸ்டாலஜிக் whenever I visit colleges. ஆனால் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து கணக்கு பண்ணுற கிராஜுவேட், ஐ மீன் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கிராஜுவேட். பசங்க வேற ஏதாவது புரிஞ்சுப்பாங்க சார் கனெக்ட் பண்றது? இல்லை சாரி தப்பாக சொல்லிட்டேன், தமிழில் சொன்னால வேறு மாதிரி இருக்குது. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தேன் நான். ஸோ இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் சினிமாவுக்கு வந்துட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா when he was talking about it, I was பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து, விக்னேஷ் ராஜா அண்ட் கமல் பிரகாஷ், ஆல் தீஸ் கைஸ் ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஸோ அதனால் கல்லூரிக்கு வருவதே ஒரு பெரிய நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொன்னது காரணம், இட் இஸ் அ லைஃப் தட் வி கேன் நெவர் மிஸ். அது ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். கல்லூரி நாட்களை மறக்க முடியாது, பள்ளி நாட்களையும் மறக்க முடியாது. ஸோ when I see such energetic people with love and affection, எங்களை பார்த்து ஆரவாரத்துடன் ஈவன் டுடே வி ஆர் பிகமிங் ரெலவெண்ட்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. கிரேட் சார். அபவுட் மிஸ்டர் எக்ஸ் ஃப்ரேமை பாருங்க சார், அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மேசிவாக இருக்கீங்க சார். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கீங்க சார். மிஸ்டர் எக்ஸை பற்றி சொல்லணும்னா டெஃபினெட்லி வி டு டாக் அபவுட் மனு ஆனந்த். அது ஏற்கனவே நேற்று ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் போது சொன்ன மாதிரி தான். இந்த படம் இப்படி பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம், 1000 கோடி கலெக்ட் பண்ணோம், 2000 கோடி கலெக்ட் பண்ணோம், இப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுதான் அ குட் ஃபிலிம். இல்லைன்னா அன்சங் ஹீரோஸை பற்றி பேசும்போது இட் இஸ் வெரி வெரி ரேர் தட் பீப்புள் டாக் அபவுட் பிஹைண்ட் திஸ் கேமரான் மாதிரி பிஹைண்ட் த சீன் ஆஃப் ப்ரொடெக்டிங் அவர் கண்ட்ரி. அப்போ வெளிநாட்டிலேருந்து எங்கேயோ இருப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கே தெரியாதவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு, குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், எல்லாமே இருக்கலாம். பட் திஸ் இஸ் அ மூவி தட் வித் பேஷன் பண்ணியிருக்காரு மனு. ஏன்னா இண்டோ சீனோ வார் வந்து 1962, இது 1965 பேஸ் பண்ண ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை வச்சு ஒரு 7 ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காரு. வந்து இந்த கதையை சொல்லும் போது இந்த படத்தில் நான் நடிக்கணுன்றதுக்காக சொல்கிறதா நான் நினச்சேன், தட் இஸ் த ட்ரூத். ஆனால் இது என்ன சுற்றுறார ஓவரான்னு நினச்சேன் நான். ஆனால் தென் வி ஹேட் அ ரிசர்ச் பேப்பர்ஸ் காமிக்கும் போது when I looked at the paper, I knew he has done his job right. ஸோ இதில் நடிக்கல வந்து இட்ஸ் காட் so many people. நீங்கள் பார்த்துங்க, ஆர்யா, கௌதம், மஞ்சு, அதுல்யா, ரவி, அனேகா, ரஷ்யா எல்லாமே இருக்காங்க இதில். so many people are there. அப்புறம் வந்து பிஹைண்ட் த கேமரா, இந்த கேமராமேன், மியூசிக் டைரக்டர், so many people அண்ட் ராஜீவன் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய டீம் கூட நம்ம ஒர்க் பண்ணும் போது இந்த படத்தில் வந்து
3 இயர்ஸ் ஆனது காரணம் பல ஆர்டிஸ்ட்டை வந்து ஒன்று சேர்க்கறது. ப்ளஸ் சில்வா, நேற்று நான் சில்வா பற்றி பேச மறந்துட்டேன். த ஸ்டன் கோரியோகிராஃபி இஸ் டன் வெரி வெல். ஸோ இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னிங் மூவி தான். நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆக்ஷன் கலந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். கொஞ்சம் டெஃபினெட்லி தெர் இஸ் சம்திங் டு வாட்ச். அன்சங் ஹீரோஸை பற்றி, பேட்ரியாட்டிக் ஃபீலிங்ஸு, எப்படி நாட்டை பாதுகாக்கின்ற வீரர்கள், கண்ணுக்கு தெரியாதவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும் எடுக்கப்பட்ட படம். ஹேட்ஸ் ஆஃப் டு மனு ஆனந்த் அண்ட் என்டையர் டீம். கண்டிப்பா சார். இப்போ போயிட்டு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கும் இந்த படம் ஐ திங்க் பயங்கரமா கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். 100%. கிரேட் சார். அதுவும் இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கிறவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு ஒரு அட்னல் பம்ப்ல இருப்போம். ஏதாவது பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஒரு படம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அது பயங்கரமா தீனி போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் எக்ஸ். இல்லையா சார்? கண்டிப்பாக மோர் எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே ஆக்ஷன்ஸ், இன்க்ளூடிங் மஞ்சு வாரியர். அங்கே பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு சாக் அப்படின்னு வராங்களே. அதனால் எவ்ரிபடி இஸ் டன் லாட் ஆஃப் ஆக்ஷன் இன் திஸ் ஃபிலிம். இட் இஸ் மோர் ஆஃப் அன் ஆக்ஷன் ஃபிலிம் வித் லாட் ஆஃப் மீனிங் டு இட். எப்படி நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு படம். கிரேட் சார். அண்ட் உங்களுக்கும் ஃபியூ ஃபோட்டோஸ் இருக்கு சார், அதை மட்டும் பார்த்துடலாமா? ஃபேமிலி சார். எஸ், பயங்கரமா ரசிச்சிருக்கோம் சார் சோஷியல் மீடியாஸ்ல. அதுவும் முக்கியமா அந்த மொக்க ஜோக்ஸ் சார். உங்ககிட்ட மொக்க ஜோக் சொல்லி சொல்லி உங்களை வெறுப்பேத்துவாங்க. மொக்க ஜோக் பண்ற அந்த டாக்டர் இங்கே காணோம். இங்கே இருக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் தாய் கிழவி ராதிகா. சாரி தப்பா சொல்லிட்டேன், மனைவி ராதிகா. லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னுடைய முன்னாள் மனைவி சாயா இஸ் தேர், அண்ட் தென் பரு மை டாட்டர், அண்ட் தட் இஸ் சாயா's sister ஐஸ்வர்யா. திஸ் சைடு இஸ் பூஜா, மை அதர் டாட்டர். அப்புறம் மாப்பிள்ளை நிக், அண்ட் தட்ஸ் மீ. கிரேட் சார். மிஸ்ஸிங் வந்து ராகுல் சரத், அண்ட் அஃப்கோர்ஸ் ரேயான் இஸ் நாட் இன் திஸ் பிக்சர். ஓகே. அபவுட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு. ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டோம்னா எப்போ வீட்டுக்கு போகும் அப்படிங்கிற அந்த மொமெண்ட் இருக்கும் எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக, பிகாஸ் ஃபேமிலின்றது வந்து இட் இஸ் சம்திங் விச் யூ டாட் அவுட். அது என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றாக இருப்பது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், கிவ் அண்ட் டேக் இருக்கணும். இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இருந்தால் தான், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் ஐம் கிஃப்டட்னு நினைக்கிறேன். ஐ தேங்க் ராதிகா ஃபார் ஹேவிங் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் மை பாத் இன் லைஃப், அண்ட் வி ஆர் அ ஹாப்பி ஃபேமிலி. சூப்பர். அண்ணா நெக்ஸ்ட். புலி விழும்போது வழி நடந்த எந்த கல்லும் சிலையாக முடியாது. கரெக்ட் தான் இல்ல? உண்மைதான். இன்னைக்கு ஜென்ஸு கிட்ஸு, என் பையன் 21 வயசு ஆகுது, அவனுக்கு எதுவும் சொன்னால் இப்போ கேட்கவே போகிறதில்ல. அவன் டேடி ப்ளீஸ் நாக் த டோர் அண்ட் கம்ன்றான். 5 நிமிஷம் உட்காடுறான்னா மாட்டேன்றான். ஸோ இந்த படத்தை அவன் எத்தனை தடவை பார்த்தாலும் அவன் மாற போகிறதில்ல. ஆனால் பட் தட் லாட் ஆஃப் இதில் வந்து நிறைய மெசேஜஸ் இருந்துச்சு, உழைப்பு இருந்தது. அப்புறம் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து தன் மனைவி வந்து படித்தால் பெருமைப்படுகின்ற ஒரு கணவனாக வர்றதுலாம் பெரிய விஷயம். எவ்ரிபடி ஷுட் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விமன் ஹேவ் டு க்ரோ. பிகாஸ் அந்த விமன் சொல்லுவோம், மகளிரை பற்றி சொல்லும்போது தே நோ எவ்ரிதிங் சொல்லலாம். சின்ன வயசில் குழந்தையை பாதுகாப்பதிலிருந்து, குழந்தையை வளர்ப்பதிலிருந்து, மருந்து மாத்திரை கொடுப்பேன். நம்ம டக்குன்னு கேட்டால் என்ன மருந்து கொடுக்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் யுவர் ஒய்ஃப் வில் நோ, யுவர் மதர் வில் நோ. ஸோ அதனால் ஐ திங்க் அவங்கள போற்றப்பட வேண்டிய நபர்கள். ஐ ரெஸ்பெக்ட் விமன் ஆல்வேஸ், ஃபார் எவர் ஐ வில் ரெஸ்பெக்ட் தம். கண்டிப்பா சார். சின்ராஸுக்கு நந்தினி கிடைச்ச மாதிரி எங்களுக்கு யாராவது நந்தினி கிடைப்பாங்கன்னு தேடிட்டு இருக்கோம் சார். பட் இப்போ வரைக்கும் கிடைக்கல. நந்தினி கிடைக்காட்டி ரோஹிணி கிடைக்காட்டி லக்ஷ்மி கிடைக்காட்டி ஐஸ்வர்யா தீபிகா, எவ்வளோ இருக்கேன். டிராவல் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிறது. யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்காக எழுதப்பட்டிருப்பாங்க, அவங்கள வந்து பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருங்க. இல்லாட்டி நான் வருவேன். எதுக்கு நான் வந்து உங்களை வந்து கண்டிக்கிறதுக்காக, காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஓகே சார், சூப்பர். அண்ட் லாஸ்டா ஃபிட்னஸ் பத்தி உங்ககிட்டயும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் சார். தொடர்ந்து பல வருடங்களா ஃபிட்னஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு, பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் அ பாக்ஸர் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. அவருக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதை வந்து ஹீ ஜஸ்ட் ஹேட் டு டெல் அஸ், நீங்களாம் வந்து உடல் ஆரோக்கியம் தான் என்ன வேணால் சாதிக்கலான்னாரு. சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதனால் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லி கொடுத்த பாடங்கள் தான் எனக்கு. ஸோ ஐ ஃபாலோ தட் டு த டி. அண்ட் பாடி பில்டிங் காலேஜ் இருந்தாலும் சரி, ஸ்கூல்லேருந்து வந்து த ஃபுட்பால் கேப்டன். தென் ஐ ஸ்டார்டட் பிளேயிங். அப்புறம் பாடி பில்டிங் வந்தேன். பாடி பில்டிங் அப்போல்லாம் இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. ஒரு ஜிம்முக்கு போனால் வெயிட்ஸை வந்து இப்போ பெஞ்ச் ப்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டால் இந்த பக்கம் யாரும் தூக்குறது ஆள் இருக்காது. இப்படி சரிச்சிட்டு இந்த காலெல்லாம் போய் இப்போ எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஹாப்பி தட் காட் ஹஸ் கிவன் மீ திஸ் லைஃப் அண்ட் ஐம் ஸ்டில் ரெலவெண்ட். அது வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறது வந்து நான் 71. 71 வயசில் வந்து 53 ஆண்டுகள் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். From 18 years, yeah. From 18 years I've been working. I got a muscle memory which I can adapt my body. Per Arya பண்ற மாதிரி the same way I can cut down and do, but not to the extent of Arya. Arya கொண்ட அந்த மசில்ஸ்லாம் இப்போ வருமானா நிச்சயமாக வராது. I cannot be exaggerating what I can do. But I can definitely cut down and become a muscle memory வச்சு ஹெல்த்தாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் ஹெல்த்துன்னு கிடையாது. கீப் ஃபிட், கீப் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். எந்த அளவுக்கு போகணும், எது விஷம் தெரிஞ்சாலே போதும். யூ கேன் லிவ் லைஃப் ஹாப்பிலி.
அதான் என்னுடைய தாரக மந்திரம். கிரேட் சார். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் போஸ்ட் கொடு சார். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் டயர்டாகாமல் ஓடுறதுக்கான அந்த ஃபியூல் எங்கேருந்து எடுத்துக்கிறீங்க சார்? Passion to work and cinema என் தொழில் and passion is there. I want to do more films. இன்னும் வித்தியாசமான கதைகள் கேட்டுட்டு இருக்கேன். மேலே வந்து ஐம் ஸ்டார்டிங் அ ஃபிலிம் விச் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாலையா நானும் ஒரு படம் பண்ணுறோம். బాలయ్య గారు, జై బాలయ్య గారు, జై బాలయ్య పిక్చర్ సార్. చేయకపోతున్నాను. మంచి పిక్చర్. அதுக்கு ఇప్పుడు கஸ்டடி ஒன்று ரிலீஸ் ஆக இருக்க வேண்டியிருக்கு. நானும் கௌதம் have done a good film. Again, yeah, so both of us have done. Gautam has done a great job in that film. And அதுவும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். Guys, please go and watch my Hindi film which is releasing with Neetu Singh, Kapil Sharma, called Dadi Ki Shadi, Paati Ki Kalyanam. அதையும் பாருங்க. கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் காலேஜுக்கு வந்ததுக்கு தேங்க்யூ. உங்களெல்லாம் சந்திச்ச ரொம்ப மகிழ்ச்சி. Go and see the movie on the theatres. படத்தை தியேட்டரில் பார்த்து நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் keeps us going. What is relevant today that we are standing on the stage, இங்கே கொடுக்குற அன்பு ஆதரவு keeps us going. உங்களுக்காக என்டர்டெயின் பண்ண வந்திருக்கோம். We'll keep on entertaining as long as you make us relevant. Thank you. And Mano, thank you for giving this wonderful film to all of us. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க பேர் சொல்லி சார் கௌதம் சார். கௌதமுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.